ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை. இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. என் உள்ளமே நான் ஆட்சி செலுத்தும் இடம். லூக்கா 17:20-25. ஒரு குட்டி கதைங்க. ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. அவர் டெய்லி வாக்கிங் போகும்போது, ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகிறாரு. அப்போ ஒரு பிச்சைக்காரர் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு பாவமாக இருக்குது. அந்த பிச்சைக்காரரை பார்த்து இவர் சொல்கிறாரு, இந்த நாள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்ப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், நான் ஒரு நாளும் இந்த நாள் எனக்கு சந்தோஷமாக இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. கடவுள் படைத்த ஒரு ஒரு நாளும் சந்தோஷந்தாங்கன்னு சொல்கிறான். இவருக்கு உடனே ஷாக் ஆகுது. என்ன இப்படி பேசுகிறான்? நீ யாருன்னு கேட்குறாரு. நான் அரசன்றாரு. அரசனா? நீ எங்கே ஆட்சி செய்கிறன்னு கேட்குறாரு நக்கலா. அவன் பிச்சைக்காரன் பணக்காரனை பார்த்து சொல்கிறான், அவன் உள்ளத்தில்ன்னு சொல்லிட்டு போகிறான். ஆமாங்க, நமது உள்ளத்தில் இறைவனை குடியமர்த்தி அங்கே அவரை ஆட்சி செலுத்த விட்டால் அதுவே இறையாட்சிங்க. உள்ளத்தில் குடி வைப்போமா? ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் இதயத்தை பரிசுத்த ஆவியால் நிரப்பி இறையாட்சி செய்கின்றவரே, எங்கள் உள்ளங்களை எப்பொழுதும் தூய்மையாகவும் அன்பு, இரக்கம், நீதியில் நிலைத்து உம் திருவுளப்படி வாழ்ந்து இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.